ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம நேற்றுக்கு கொடுத்தது புதன்கிழமை 8/4/2026. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 109 சான்ஸில் இருந்துச்சு. பி போர்டில் வந்து 548, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 126 இருந்துச்சு. ஸோ இந்த ட்ராவுடைய ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட்டு 496. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 496 கிடச்சிருந்துச்சி. ஸோ இதில் நம்மளுடைய கெஸ்ஸிங்குள்ளே தான் நம்பர்ஸ் இருந்துச்சு. ஆனால் வந்து 2 இது மாறி இருந்துச்சு. 1 மட்டும் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக போர்டு கிடச்சிருக்கு. அதாவது சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 ஹிட் ஆயிருந்துச்சு. ஸோ இங்கே மிச்சம் இருக்கிற 49 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போர்டு மாறி இருக்குது. ஏன்னா நம்ம எடுத்திருக்கோம் 9, ஆனால் வந்து ஏ போர்டில் எடுத்திருக்கோம். அதே மாதிரி 4 எடுத்திருக்கோம். 4 வந்து நம்மளுக்கு பி போர்டில் இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு சி போர்டு மட்டும் தான் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக கிடச்சிருந்தது. 4, 9 நம்மளுக்கு போர்டு மாதிரி இருந்தது. ஸோ இது நம்மளுக்கு வந்து இங்கே வந்து நம்மளுக்கு ஏபியில் இருக்குது, இங்கே வந்து நம்மளுக்கு தலைக்குத்துற இருக்குது, அதாவது மாறி இருக்குது. ஸோ இது தான் நம்ம வந்து நேற்றைக்கு கொடுத்த கெஸ்ஸிங், புதன்கிழமை கொடுத்த ரிசல்ட்டோட கெஸ்ஸிங். ஸோ இதில் வந்து நம்ம வந்து காமனாக இருந்தது வந்து 1. ஸோ நம்ம 1 எடுத்திருந்தோம், ஆனால் 1 நம்மளுக்கு வரல. ஸோ அதோட சிந்தட்டிக் நம்பரோ பவர் நம்பர்ஸோ எதுவுமே நம்ம எடுக்கலை. ஸோ 1உடைய பவர் நம்பர் வந்து நம்மளுக்கு 6 நண்பா. ஸோ 6 கிடச்சிருந்தது. இருந்தாலும் நம்ம 1 வச்சு தான் பார்த்தோம். ஏன்னா நம்பர்ஸை கம்மியாக கேட்டதுனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக கொடுக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்மளுக்கு 1 கிடைக்கல. இங்கே பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து டச் இல்லாதனால நம்மளுக்கு ஃபெயில்ட் ஆகிருக்கு. இல்லைனா நம்மளுக்கு வின்னிங் கிடச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 614 இருக்குது. ஸோ 1க்கு பதிலாக நம்ம 9 போட்டோம்னா நம்மளுக்கு ஈக்குவல் டு 496. ஸோ பாக்ஸ் நம்பர்ஸும் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் வந்து ஜஸ்ட் மிஸ் தான். ஸோ இது நம்ம நேற்றைக்கு கொடுத்தது. ஸோ இன்றைக்கி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டு அல்லது ஏபிசி போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 9/4/2026 கருணையா ப்ளஸ் KN 618க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமைக்கு நம்ம கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஸோ கடைசியாக வந்த லாஸ்ட் வியாழக்கிழமை ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் ரிசல்ட் வந்து 980. ஸோ இதுதான் நம்முடைய கடைசி வியாழக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இதை வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் போர்டுகளை உருவாக்கியிருக்கோம். ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 4, 0, 6, 406 இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டுக்கான நம்பர்ஸாக கிடச்சிருக்கு. அதே மாதிரி பி போர்டுன்னு பார்த்தோம்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு பியில் கிடச்சிருக்கிறது வந்து 5, 2, 6, 5, 2, 6 நம்மளுக்கு பி போர்டில் கிடச்சிருக்கு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ட்ராவில் வந்து 1, 2, 3 நம்மளுடைய லைன் சீரியல் கிடச்சிருக்கு. ஸோ அவுட் டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 7, 8, 9 இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு அவுட் போஸ்ட் நம்பர்ஸாக கிடச்சிருக்கு. ஸோ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு சிங்கிள் நம்பர்ஸ் இதுதான் நண்பா. இது நம்மளுடைய லாஸ்ட் ட்ரா ரிசல்ட் வச்சு எடுத்தது. இதை நம்மளுடைய எல்லாமே வந்து நம்மளுடைய கருணையா ப்ளஸ் வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட் வச்சு இந்த ட்ராவுக்கு உருவாக்கியிருக்க போர்டு. ஸோ உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நிறைய நம்பர் பார்க்குறீங்க, ஆனால் லைக்கை மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஏ போர்டு, அதோட பி போர்டு, அதோட சி போர்டு இது தான். ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு போர்டு எல்லாமே மாறி இருந்துச்சு. ஒரே ஒரு போர்டு மட்டும் கிடச்சிருந்துச்சு. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இதில் நம்மளுக்கு போர்டு எப்படி கிடைக்குதுண்டு. இங்கே நம்மளுக்கு காமனாக இருக்கிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 இருக்குது நண்பா. காமனாக ஏ போர்ட்லையும் இருக்குது, பி போர்ட்லையும் இருக்குது. அதே மாதிரி காமன் நம்பர் வந்து 2 காமனாக இருக்குது, பி போர்ட்லையும் சி போர்டில் இருக்குது. அதனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவுக்கு நம்ம 2 அல்லது 6ன்னு கொண்டு வரலாம். இது நான் ஆல் போர்டுன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் நம்மளுடைய இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம வந்து ஏபிசின்னு சொல்லிட்டு 3 போர்டுக்குமே கொடுக்கறதுனால இங்கே நான் ஆல் போர்டுன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் மேக்ஸிமம் இது நம்மளுக்கு ஏ போர்டுக்கான சான்ஸ் நம்பர் தான். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் ஏ போர்டில் பயன்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு ஆல் போர்டு சான்ஸ் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கான ஆல் போர்டு நம்பர் இதுதான். 2 அல்லது 6 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவுடைய நம்மளுடைய பாக்ஸ் நம்பர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கிறது வந்து 452, 761, 823, 027, 063 அதோட 421 இதுதான்
இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு பாக்ஸ் நம்பராக கிடச்சிருக்கு. இந்த பாக்ஸ் நம்பர்ஸில் உங்களுடைய கெஸிங் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபார்முலில் தான் போட்டிருக்கோம், தனிப்பட்ட எந்த நம்பர்ஸுமே கிடையாது. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பா. நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, ஆனால் லைக்கை மிஸ் பண்ணிடுறீங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏபிசி பாக்ஸ் நம்பர் இது தான். ஸோ இதில் தனிப்பட்ட எந்த நம்பர்ஸுமே இல்லை. இருந்தாலும் உங்கள் கெஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏபிசி போர்டுக்கான கெஸிங் நம்பர். ஸோ நிறைய நண்பர்கள் கேட்டதுனால இப்போ நம்ம வந்து ஏபிசி போர்டுக்கான தனித்தனி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ட்ரா இன்றைக்கி வியாழக்கிழமை 9/4/2026 கருணா ப்ளஸ் KN 618க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங் தருதுண்டு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.